எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல் இன் ஆல் புதினா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கோழி குழம்பு எப்படி வைக்க போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த கோழி குழம்புக்கு நம்ம பிரியாணி ரைஸில் சாதம் வடித்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோழி குழம்பு எப்படி வைக்கலான்றதை வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம். 4 பச்சை மிளகாய். இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம்னா, முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்ற போகிறோம். என்ன இது முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றுறாங்கன்னு பார்க்குறீங்களா? தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்றினோம்னா இதில் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். இந்த கோழி குழம்பு நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் சோம்பு, அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கினதுக்கப்புறம் ஒரு பவுல் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அரிஞ்சு வச்சுருக்க 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான். இப்போது 10 பல் பூண்டு சேர்த்துருக்கோம். 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. பூண்டு இடித்து கூட சேர்க்கலாம். இப்போது மஞ்சத்தூள் 2 பிஞ்ச் அளவு சேர்த்துருக்கோம். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம கோழிக்கறியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த கோழிக்கறியோட எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டியிருக்கும். வதக்கின வெங்காய தக்காளியோட கறி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெறும் மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா 1.5 டீஸ்பூன். வீட்டில் செஞ்ச ரெட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூளை வந்து சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம். இது சேர்த்தக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சுருந்த மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது கூட அரிஞ்சு வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி இது 2த்தையும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எதுக்கு சேர்த்துருக்கோம்னா, நம்ம முந்திரி பருப்பை அரைச்சி ஊற்ற போகிறோம். அது அரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சேர்த்துருந்த மசாலாவோட காரம் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இப்போது முன்னாடியே நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணியாக, அதை நம்ம ஊற்றிடலாம். முந்திரி பருப்பு தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா, இந்த கோழி குழம்பு கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சியாக வரணுன்றதுக்காக ஊற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் முந்திரி பருப்பு போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த பச்சை மிளகாவும் இந்த முந்திரி பருப்பும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும் இந்த கோழி குழம்பே. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 1/2 டம்ளர் தண்ணியெலாம் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். இப்போது 3 விசில் வரைக்கும் வந்தாச்சு. எடுத்து பார்த்துடலாம். நல்லா வந்திருக்கு இந்த கோழி குழம்பு. இப்போ பார்க்கலாம் கறியெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது கூட நம்ம முதலே சொன்ன மாதிரி பிரியாணி ரைஸ் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டைலில் கோழி குழம்பு செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.